திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து வேளாண் துறை இயக்குநருக்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை பகுதியில் கரையை கடந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்த சூழலில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. 4 லட்சம் ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் இம்மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் பெருமளவு பயிர்கள் மழை காரணமாக வயலில் சாய்ந்துள்ளன. தொடர் மழை பெய்து வருவதால் நெல்கள் முளைக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் வேளாண் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 25,000 ஏக்கர் நெற்பயிரில் 17,000 ஏக்கர் பயிர் வகைகள் 750 ஏக்கர் வேர்க்கடலை பாதிக்கப்பட்டுள்ளதாக திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தமிழ்நாடு வேளாண்மை இயக்குநருக்கு முதற்கட்ட அறிக்கையை அளித்திருக்கிறார். நாகையில் பெய்து வரும் கனமழையால் 25,000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா நெற்கதிர்கள் வயலில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சம் ஏக்கர் அளவிலான விளைநிலங்களோட அந்த அறுவடை பணி என்பது மிகவும் கேள்விக்குறியாகியிருந்தது. இந்த அடிப்படையில் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு அதிகமான அந்த சம்பா அறுவடை தயாரான நெற்பயிர்கள் வயலிலே சாய்ந்துள்ளது. இன்றும் அதே போல அந்த நெற்பயிர்களை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்து அந்த நெற்பயிர்கள் முளைக்கும் அபாய நிலையில் உள்ளது. தொடர்ச்சியாக இந்த மழை 2 தினங்களுக்கு நீடித்தால் அந்த மழைநீர் வடிய வழியின்றி முற்றிலுமாக அந்த நெல்மணிகள் முளைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதே போல அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் அனைத்தும் தற்பொழுது மழைநீரால் சூழ்ந்து விவசாயிகளை ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். ஆகவே வேளாண் துறையினர் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்தில் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதை தவிர பல்வேறு இடங்களில் தற்பொழுது இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் அறுவடை மகசூலுக்கான அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மழைக்கு பிறகு மீண்டும் அந்த ஆய்வு நடத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏற்கனவே நடத்திய ஆய்வில் உள்ள அந்த அறுவடை மகசூலுக்கும் தற்பொழுது மழையினால் பாதிக்கப்பட்ட அறுவடை மகசூலுக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்கும் என்பதால் உடனடியாக அந்த ஆய்வை நடத்த வேண்டும். ஏற்கனவே எடுத்த ஆய்வை பரிசீலிக்க கூடாது எனவும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இவ்வாறாக இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் வேளாண் துறையினர் முறையாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சிக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி. கனமழை காரணமாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை காரணமாக தொடர்ந்து 2வது நாளாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் கவிதா ராமு தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பினரையும் உள்ளடக்கிய பொதுக்குழுவே வேட்பாளரை இறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இடையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் கிருஷிகேஷ் ராய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அதிமுக வேட்பாளரை பொதுக்குழுவே இறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இடைத்தேர்தலுக்கு குறுகிய காலம் மட்டும் இருப்பதால் வேட்பாளர் தேர்வு செய்வதை கடிதம் மூலம் மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினர். அதன்படி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை ஏற்றுக்கொள்கின்றனரா இல்லையா என்பதை தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும்
கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரையும் அடங்கிய பொதுக்குழுவே வேட்பாளரை இறுதி செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் வேட்பாளர் தேர்வு வாக்கெடுப்பில் பங்கெடுக்கலாம் எனவும் அனுமதி வழங்கியுள்ளது. பொதுக்குழுவில் பெரும்பான்மையாக வாக்குகளுடன் தேர்வு செய்யப்படும் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கட்சியின் அவை தலைவரான தமிழ்மகன் உசேன் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டுமே செல்லும் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு ஓ பன்னீர்செல்வத்தின் எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி என்று வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என தளவாய் சுந்தரம் விளக்கமளித்திருக்கிறார். இருவரின் கருத்துக்களையும் பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அமைந்த ஒரு தீர்ப்பு. அண்ணன் ஓபிஎஸ் எண்ணம் கழகம் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், புரட்சி தலைவர் அமர் எம்ஜிஆரின் சின்னமான இரட்டை இலை சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னால் எந்த சூழலிலும் அந்த சின்னம் முடக்கப்படக்கூடாது என்ற அவருடைய எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சார், இந்த தீர்ப்பு பின்னடைவா? இந்த தீர்ப்பு பின்னடைவா? ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவங்க அதான் தமிழ் முதல் செயலர் அவைத்தலைவர் அவர்கள் தலைமையில் அத்தனை பொதுக்குழு கையெழுத்து வாங்கி தேர்தல் கமிஷன் ஆணையம் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆணைய அடிப்படையில் தென்னரசு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார். எப்போ வாங்க போறோம் சார்? ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிற அந்த காப்பி வந்து வாங்கி. இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். சாரதா சிட்பண்ட் மோசடி தொடர்பான வழக்கில் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்தின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அசையும் சொத்துகளாக 3,30,00,000 ரூபாயும், அசையா சொத்துகளாக 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ள அமலாக்கத்துறையினர் மோசடிகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாரதா குழுமம் 2013ஆம் ஆண்டு வரை அசாம், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷாவில் சீட்டு நிறுவனம் நடத்தி 2,459 கோடி ரூபாய் வசூலித்தனர். இதில் 1,983 கோடி ரூபாய் மற்றும் அதன் வட்டித் தொகைகளை செலுத்தாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கினை அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. நளினி சிதம்பரத்துக்கும் சிட்பண்ட் நிறுவனத்துக்கும் தொடர்பு உள்ளதாக சந்தேகிக்கும் அமலாக்கத்துறையினர் அதன் அடிப்படையில் சொத்துக்களை முடக்கியுள்ளனர். பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்ற காஷ்மீர் பண்டிட்களை யூனியன் பிரதேச நிர்வாகம் நிர்பந்திப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் காஷ்மீர் பண்டிட்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஒற்றுமை பயணத்தின் போது தம்மை சில காஷ்மீர் பண்டிட்கள் சந்தித்து பேசியதாகவும் அப்போது தங்களின் பாதுகாப்பு குறித்த கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் ராகுல் கூறியுள்ளார். இரிடியத்தில் முதலீடு செய்வதாக கூறி பணம் பறிக்கும் நபர்களை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இரிடியத்தில் முதலீடு செய்தால் 2 ஆண்டுகளில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறும் ஆசாமிகளை நம்பி மக்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என எச்சரித்துள்ளார். இரிடியம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாலே மோசடி அப்படின்னு பொருள். உடனே அந்த நபரை பிடிச்சி காவல்துறையில் ஒப்படைச்சிருங்க. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை அதில் போய் கொடுத்து நீங்க ஏமாந்துடாதீங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருங்க. தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 1083 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளுக்கு மார்ச் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை போன்ற துறைகளில் பணி மேற்பார்வையாளர், தொழில் அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கு 1083 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 4ஆம் தேதி வரை இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு தாள் 1 மற்றும் 2 ஆகியவை மே மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது.
ஆண்டிவட்டி அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் சக்கம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சிலர் கழிப்பறையை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செந்தில்வேல் முருகன், பெரியகுளம் கோட்டாட்சியர் சிந்து ஆகியோர் விசாரணை நடத்திய நிலையில் தலைமை ஆசிரியர் ஜனகராஜை திண்டுக்கல் மாவட்டம் எழுவனம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோவை கருமத்தம்பட்டியில் ஊருக்குள் வராமல் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பேருந்துகள் இயக்கப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் 2 தனியார் பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அருகே கருமத்தம்பட்டி வழியாக செல்லும் பேருந்துகள் ஊருக்குள் வராமல் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் ஏறிச் செல்வதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடமும் மக்கள் முறையிட்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை கல்லூரி மாணவிகள் பயணித்த தனியார் பேருந்து கருமத்தம்பட்டிக்குள் வராமல் மேம்பாலத்தில் சென்றதால் அப்பகுதி மக்கள் அந்த பேருந்துகளை சிறைபிடித்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் அந்த 2 பேருந்துகளும் காவல்துறையினர் அறிவுரைப்படி ஊருக்குள் வந்து சென்றதால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தேனி அருகே முல்லைப்பெரியாறு மதுரை கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் ஆய்விற்கு வந்த அதிகாரிகளை சலவை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சலவைத்துறை அமைந்துள்ள பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான தடுப்பணை கட்டும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மாற்று சலவைத்துறை, படித்துறை, மின் இணைப்பு மற்றும் துணி காய வைக்கும் இடம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் அளித்த உறுதியை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.